தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருந்துட்டு வந்த இந்த சூழல்ல இப்போ தங்கத்தின் விலை இறங்க தொடங்கியிருக்கு. இது நீடிக்குமா? எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த தங்கத்தின் இறக்கம் நீடிக்கும்? எவ்வளோ ரூபா வரைக்கும் கீழே போகும்? ஏன் தங்கத்தோட விலை மட்டும் திடீர்னு இறங்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக பார்ப்போம். தங்கத்தின் விலை சரிவு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற பிரச்சனை, அதில் அமெரிக்கா உள்ளே வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தையும் செலுத்திட்டு இருக்காங்கன்றது எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயந்தான். இன்றைக்கி பேப்பரை எடுத்தாலே கடந்த ஒரு மாதமாகவே நம்ம பார்க்குற நியூஸாக இருக்கட்டும், இல்லை மொபைலில் வர்ற ரீல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த போர் சம்மந்தமாக தான் நமக்கு வந்துட்டுருக்கு. நம்ம அந்த விஷயங்களை தான் பார்த்துட்ருக்கோம். அது விஷயமாக நம்ம நிறையா விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில். இன்றைக்கு இந்த போர் ஒரு பெரும் பேசுபொருளாகவே இருக்குது. நாடுகளில் அத்தியாவசிய தேவைகளே தட்டுப்பாடு நிலவி வருது. குறிப்பாக எரிபொருள், பெட்ரோலியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அன்றாட தேவைக்கான நிறையா விஷயங்கள் தட்டுப்பாடுகள் நிலவி வருதுன்னு நம்ம பேப்பரில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த போரின் எதிரொலியாக நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுடைய விலை ஏற போகுதுன்றதில் எந்த ஒரு ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இல்லை. இது எல்லாமே போர் தொடர்ந்தால் நடக்கும்னு நாட்டு மக்கள் எதிர்பார்த்த ஒன்று தான். எல்லா பொருளுடைய விலையும் ஏறும்போது இந்த தங்க விலை மட்டும் ஏன் குறையுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? தங்கம் விலை குறைய இந்த போர் மட்டும் காரணம் இல்லைங்க. ரஷ்யாவும் இதில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க. ரஷ்யா தங்களிடம் இருந்த தங்கத்தை இப்போ விற்க தொடங்கியிருக்காங்க. ஆங்கில நாளிதழ் இதை பற்றி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு பின் இப்போதான் ரஷ்யா தங்களிடம் இருக்கும் தங்கத்தை சந்தையில் விற்க தொடங்கியிருக்காங்க என்பது இந்த கட்டுரையின் வாயிலாக நமக்கு தெரிகிறது. ரஷ்யாவிடம் இருக்கிற தங்கத்தை கையிருப்பு இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாவும் தங்கத்தை சும்மா சந்தைப்படுத்தலை. அவங்க உள்ள பொருளாதார நிதி நெருக்கடியை சமாளிக்கத்தான் தங்கத்தை இப்போ சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த விலை சரிவை இப்போ நம்ம சந்திச்சிட்ருக்கோம். எப்போதுமே போரில் மற்ற பொருள் ரேட்டு ஏறும்போது தங்கத்தோடைய விலை மட்டும் இறங்குறதுக்கு இது ஒரு காரணம். ரஷ்யா மட்டும் தான் இப்போ தங்கத்தை சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. மற்ற நாடுகள் எல்லாம் தங்கத்தை வாங்குற ஆர்வத்தில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. இதில் சைனா முக்கிய பங்கு வச்சிட்ருக்கு. கோல்டு அனாலிசிஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, தங்கத்தினுடைய விலை 16.7 இருந்தது. இப்போ படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி 13.4, 12.8 வரைக்குமே வந்துட்டு போகுது. இது தொடருமா அப்படின்னாக்கா இது குறுகிய காலம் மட்டுமே இந்த விலை சரிவு நம்ம சந்திக்க முடியும். திடீர்னு தங்கத்துடைய விலை கண்டிப்பாக பழைய இலக்கை நோக்கி, அதாவது உயர்ந்தது இல்லையா 16, 16.7, 17 அந்த மாதிரி உயரத்துக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இது வாங்கிறதுக்கு நல்ல நேரமாக கண்டிப்பாக உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை குறையுது அப்படின்னா தயவு செய்து உடனே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம்தான். ஏன்னா இது நம்ம கணிக்கிறது இன்னைக்கு குறையலாம், திடீர்னு ஒரு 2 மாதத்தில் கண்டிப்பாக தங்கத்தினுடைய விலை மறுபடியும் பழைய இடத்துக்கு போய் ஏறலாம். கச்சா எண்ணெயில் முழுவதும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இந்த விலை மாற்றங்கள் உங்களுக்கு வைக்கிறாரு. அமெரிக்கா தனக்குத்தானே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ஈரானுடன் அல்ல. நாம் அமெரிக்காவுடன் எதுவும் பேசவில்லை என்று ஈரான் அறிவிக்குது. இப்படி மாறி மாறி இந்த போர் முடிவில்லாமல் போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக தங்கத்தினுடைய எந்த வீழ்ச்சியும் இருக்காது. தங்கத்தினுடைய விலை வீழ்ச்சிக்கு காரணம் முழுக்க முழுக்க ரஷ்யாவும் கூட. ரஷ்யா இப்போ கச்சா எண்ணெயில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால மட்டுமே இப்போ நமக்கு இந்த கோல்டுடைய ப்ரைஸ் கம்மியாகிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் ரஷ்யா இருக்கிற கையில் இருப்பில் இருக்கிற தங்கத்தை மறுபடியும் சந்தைப்படுத்த இதுக்கான கோல்டுக்கான ப்ரைஸ் கண்டிப்பாக குறையுன்றது பல கோல்டு அனாலிசிஸோடைய கருத்து.